இந்த காய் சீக்கிரமா நம்ம பெரிய மரம் ஆகணும்டா, இங்க இருக்க எல்லாத்தையோட நாம தான் பெருசா தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டு டங்குன்னு அது நினைச்ச இடத்துல போய் விழுகுது. அங்க விழுந்த அடுத்த செகண்ட் என்னடா நம்ம இன்னும் வளரல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மரத்தை பாக்குது. உன்னை விட நான் பெருசா வளர்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு நினைக்குது. அடுத்த நிமிஷம் கட 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 பெருசா வளருது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க தண்ணி எல்லாம் மொத்தமா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க மீனுங்கெல்லாம் ஒண்ணு விடாம எல்லாமே செத்து போயிடுச்சு. அந்த டைம்ல ஒரு கழுகு வந்து அது மேல உட்காருது. யார கிட்ட எங்கிட்ட வந்து உட்கார அச்சிபா அப்படின்னு சொல்லி அந்த கழுகு துரத்தி விட்டுருது. அப்படியே கண்ணு மூடி கண்ணை திறந்தா செம்ம காத்தடிக்குது. அடுத்த செகண்ட் இந்த மரத்துல இருக்க வேருங்கெல்லாம் ஒண்ணுன்னா அப்படியே புடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நானும் சாக போறேனா அப்படின்னு அப்படியே கீழே உழுக போயிடுச்சு. அந்த டைம்ல மறுபடியும் அந்த கழுகு ஐயோ என்னால மூச்சு விட முடியலையே அப்படின்னு இதோட வேர்ல போய் உட்காருது. என்ன தனாவிட்ட இருக்க உனக்கு, இத்தனை தடவை துரத்தி விட்டு எங்கிட்டே வந்து உட்கார அப்படின்னு அந்த மரம் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் அதை சீப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அடுத்த நிமிஷம் மொத்த வேரும் பிடிங்கி டொமின்ல அந்த மரம் கீழே வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்களும் அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா சிரிக்கிற ஒரு எமோஜியை தட்டி விட்டு போங்க. சந்திப்போம். டாடா, பை பை.